ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். சனி பயிற்சி நடந்துட்டுங்க. ரிஷபராசிக்காரர்கள் என்னென்ன பரிகாரங்கள் பண்ணால் நல்ல நல்ல விஷயத்தில் நம்ம முன்னேற்றங்களை பார்க்கலாம். இப்போ சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். உங்களுடைய லாபங்கள் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடையும். உங்களுடைய மூத்த சகோதரர்கள் மூலமாக நல்ல பொருளாதார வளர்ச்சிகள் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, சில விஷயங்களை இன்வெஸ்ட்மெண்ட் இந்த டயத்தில் தாராளமாக நீங்கள் பண்ணலாம். அதன் மூலமாக லாபங்கள் வந்துகிட்டே இருக்கும். புதுசாக தொழில் தொடங்கலாம்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தொடங்கலாம். தொழிலில் லாபங்கள் பெருகும். சரிங்க, இதுமாரி லாபங்கள்லாம் பெருகுது. இந்த லாபங்கள் எப்பவுமே ஸ்டாண்டர்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்னென்ன பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய தொழிலில் நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன சின்ன வியாபாரம் இருந்தால் கூட சரிதாங்க, வர்ற ஒரு லாபத்தில் ஒரு பகுதியை ஒரு தானமாக பண்ணுங்க. முக்கியமாக வயதானவர்களுக்கு உணவும் தண்ணீரும் வாங்கி கொடுங்க. இது ஒரு பரிகாரங்க. அதுக்கப்புறம் சனி பகவானுடைய 3ஆம் பார்வை உங்களுடைய ராசி மீது பதியுது. உடம்புல சோம்பல் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதிகாலையில் துயிலெழுதல் மிக மிக முக்கியம். அதிகாலையில் ஒரு 5:30 மணிக்கு சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஏந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சிறு சிறு பரிகாரங்கள் மாதிரி தான். ஓகேங்களா? ராசி மீது பதிகிறதுனால உங்களுடைய ஆடைகளை புதுசாக நீங்கள் உடுத்திக்கோங்க. முதல் நாள் முதல் நாள் போயிட்டு வந்தோம்ப்பா, கொஞ்ச நேரம் தான் போயிட்டு வந்தோம், இல்லை அப்படின்னா பக்கத்துலாம் போயிட்டு வந்தோம், அதுக்காக இந்த ட்ரெஸ் போட்டேன், மறுநாள் தயவுசெய்து அந்த ஆடையை உபயோகப்படுத்தாதீர்கள். தினசரி நல்லா குளித்து சுத்தமாக கரெக்டாக அயர்ன் பண்ண ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? அது மாதிரி சனி பகவானுடைய 7ஆம் பார்வை ராசிக்கு 5ஆம் இடத்துல பதிகிறதுனால உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த டயத்தில் ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. மிக மிக சிறப்பாக இருக்கும். அந்த இன்சூரன்ஸ் போடுறதுனால நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். சனி பகவானுடைய 10ஆம் பார்வை ராசிக்கு 8ஆம் இடத்துல பதியுது. அப்போது மறைவு ஸ்தானங்கள் சம்பந்தமான இடங்கள்ல சிறு சிறு பிரச்சனைகள் வில்லங்கங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போது மறைவு ஸ்தானங்களை ரொம்ப சுத்தபத்தமாக வச்சுக்கோங்க. புதிய உள்ளாடைகளை உடுத்துங்க. தினசரி துவைத்து சுத்தமாக இருக்கிற உள்ளாடைகளை உடுத்திக் கொள்ளுங்கள். பழைய உள்ளாடைகளை தயவுசெய்து உடுத்திக் கொள்ளாதீர்கள். அது மட்டும் இல்லைங்க, கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் இதெல்லாம் இருந்ததுன்னா அதன் மூலமாக சிறு பிரச்சனைகள் வரும். பேச்சுவார்த்தையில் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. சின்ன பிரச்சனை தான் ஸ்டார்ட் ஆகும், அது பெரிய லெவலில் வந்துடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களுடைய நம்ம சில நேரத்தை பார்ப்போம், நம்ம அக்கம் பக்கத்தில் இருந்து கஷ்டப்பட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு உங்களால் முடிந்த சில உதவிகள் எல்லாமே பண்ணுங்க. அவங்களுடைய குழந்தைகளுக்காக சில கல்வி உதவி பண்ணலாம். அவங்களுக்கு நோட் புக்ஸ் வாங்கி தர்றது, இதேமாரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க இவங்க, சாலைகளை க்ளீன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாய்லெட் க்ளீன் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் கழிவறை சுத்தம் பண்ணுவாங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாம் உணவும் தண்ணீரும் வாங்கி கொடுங்க. இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சிகள் உண்டாகும். இதுதான் சின்ன சின்ன பரிகாரங்கள். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சனி பகவானுடைய பார்வை அதன் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து விலகிக் கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பதிவு சொல்லிப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை KP ராஜா. வாழ்க நலமுடன், வாழ்க நலமுடன்.